என்னதான் ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தாலும் அது ஓம் பிள்ளை ஆகாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நம்ம சூர்யாவோட பிள்ளைங்க தான். சூர்யாவோட பிள்ளைங்க தான். நேற்று ஒன்றுமே இல்லை, 2 பேர் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் போய் அவங்க 2 பேருமே பார்க்குறதுக்காக கொஞ்சம் தீம்பண்டம், கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக்கு, பிஸ்கட்டு, சாக்லேட்டு எல்லாம் வாங்கிட்டு போய் கோகுல் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பேன் அத்தான்னு அதுக்காக சரி போய் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வாங்கிட்டு போனேன். ஆனால் கோகுல் வாயிலிருந்து அத்தாங்கிற ஒரு வார்த்தை வரவே இல்லை. கோகுல் வந்து அத்தா அத்தான்னு சொல்லி அவ்வளோ தூரம் கொஞ்சிக்கிட்டு கிடப்பான் என் கூட. எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து அவன்கிட்ட என்ன மாற்றம்? என்னடா வீட்ல வடை பாயசம் தராங்கம்மா, நம்ம வீட்ல செய்யுமா? பக்கத்து வீட்ல அவங்க அப்பாவுக்கு தேவசம். அப்புறம் நம்ம அப்பாக்கு எப்பமா தருவாங்க? சரி, அவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு வேணுமா? ரம்ஜான் வந்துரு, நாளைக்கு வருது ரம்ஜான் வருது, ஏதாவது ட்ரெஸ்ஸு வேணும்னா சொல்லு, நான் போய் எடுத்து கொடுக்குறேன், இல்லை காசு தர்றேன், நீங்கள் போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னால், இல்லை எங்களுக்கு காசு வேணாம். சிறுசுங்களுக்கு இருக்கிற சூடு சோறனை பெருசுங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. போ 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 போய் விளையாடு போ. அப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து பிள்ளைய பிஞ்சு மனசில் எதுக்கு நீ நஞ்சை விதைச்சி வச்சுருக்க? என்ன நீ சொல்லி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு அவள் சொல்கிறா, நான் சொல்லலை, பாலா சொல்லி வச்சுருக்கான். பாலா வந்து நம்மளுடைய வீடியோ யாரா அவன் பாலா? எவன் பாலான்னு தெரியலடா. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் சரி என்கிட்ட நம்ம பிள்ளைய வளருது, நம்ம பொண்டாட்டி வந்து சேஃபாக இருக்கா அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தார். அபிஷியலாக தொழில் ரீதியானது மட்டும்தான், மற்றபடி நம்மளுக்குள்ளே எந்த ஒரு உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி நீ சொல்லிட்ட. ஆனங்கட்ட அயோக்கிய பழியலாம், பொழப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு. ரெண்டாவது, இது பாலாவுக்கு இந்த வீடியோவும் போயிருச்சு. அவனும் போட்டு பார்த்துட்டு எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணான். என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. ஃபோன் பண்ணி நீ வந்து இனிமையும் சிக்காவை நம்பி பிரயோஜனம் கிடையாது, சிக்கா வந்து உனக்கு வீடு வாங்கி தருவான், அதை செய்வான், இதை செய்வான் அப்படின்னு சொல்லி நீ யோசிக்காத. நம்ம பிள்ளைகளும் நம்மளுக்கு தான், நான் தான் உனக்கு புருஷன் கடைசி வரைக்கும். என் பிள்ளைகளுக்கு நான் தான் தகப்பேன். அதுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு நல்லதுன்னா அப்படின்னாலுமே, இப்போ திலீபாவுக்கு ஒரு கல்யாணம், ஒரு காட்சி அப்படின்னாலுமே நான் தான் வந்து நிற்கணுமே தவிர சிக்கா வந்து நிற்க போகிறது கிடையாது. அதனால் சிக்காவை வந்து நீ உதறி தள்ளிடு. இதுக்கு மேலேயும் சிக்காவை நம்பாத. அவன் குடும்பத்தோடு எப்படி போனானோ அதே மாதிரி நம்மளும் நம்ம குடும்பத்தோடு வாழ்வோம். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன், பிள்ளைகளுக்கும் வந்து அவன் எதுவும் செய்ய வேணாம், இதுதான் வந்து நான் எடுத்திருக்கிற முடிவு, உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த அம்மாவும் சம்மதம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அசிங்கமா கேட்பேன் நான், கன்றாவே கேட்பேன், மீடியால பேசுனா கரெக்டாக பேசிட்டு. இப்போ நீங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கீங்களே முடிவு, இந்த முடிவு வந்து அருமையான முடிவு. இதிலிருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் மாறிடாதீங்க. குரங்குகள்லாம் ரொம்ப அபூர்வமான உயிரினம்டா, குரங்குகள்லயே மோசமான குரங்குகள் இதுதான். எனக்கு இதுதான் நல்லது, என் நிம்மதி, என் குடும்பத்துக்கு நிம்மதி. தாராளமாக பாலவிநாயகத்து கூட போய் நீ வாழலாம். எவன் பாலான்னு தெரியலடா. என் பேரையோ இல்லை நான் வந்து கல்யாணத்தில் முன்னால் நின்று அவனுக்கு வந்து தாலி எடுத்து கொடுத்தோ இல்லை வந்து ஆசீர்வாதம் பண்ணவோ எனக்கு வாய்ப்பு கிடையாது. படிக்க வச்சு கடனை ஒன்றா வாங்கி கடை வச்சு கொடுத்த அப்பா உனக்கு தெரியல தெரியல திரும்பி நிற்கிறாருமா. நான் 10ஓட 11 தான் வந்து நிற்கணும். அதே மாதிரி தான் எனக்கும், என் மையன் சின்னவனுக்கு நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி ஏதோ ஒன்று வச்சாலுமே நீயும் 10ஓட 11 தான் வந்து நிற்கணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்படித்தான் நம்மளுடைய கலாச்சாரம் இருக்குது. நம்ம இப்போவே நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க, நீ வந்து எனக்கு என்றைக்குமே வந்து ஒரு தோழியா இப்போ இருந்தே உன்னை நீ மாற்றிக்கிறது உனக்கு நல்லது. என்னடி இது? கிழமை சிக்கா கூட நான் லைவ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னையும் கேட்காமே நீ கமிட்மெண்ட் கொடுத்தா அது தப்பு. கேட்டியா சிவாபி? தவறு. எது தவறு? எருவக்கடா மாதிரி டப்பா பிள்ளைங்க இருக்கையில அப்பா. ஓ சாரிப்பா சாரிப்பா. கண்டிப்பான முறையில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னால் சுமி கூட தான் லைவ் அப்படிங்கிறத நான் என்னைக்கோ என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சனி ஞாயிறு மட்டும்தான் ஊருக்குள்ள வருவா. அந்த 2 நாளும் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. I am your best friend. Okay.